யூமும்பா டிடியோட சேர்த்து இப்போதைக்கு யூபி ப்ரொமீத்தியன்ஸ் மோதுறதுக்கான நேரம் வந்தாச்சு. மென் சிங்கிள்ஸ்ல ரிகார்டோ மற்றும் லிலியன், விமன் சிங்கிள்ஸ்ல யாங்ஜி மற்றும் மனுஷா, ஸ்வஸ்திகா மற்றும் ரிகார்டோ மிக்ஸ் டபுள்ஸ்ல உள்ள வருவாங்க. ஆனா மற்றும் மனுஷா மீட் பண்ண. அதன் பிறகு மானவன் மனுஷோட மோதல் இருக்க போகுது. சயாலியா ஆனாவன் கடைசியா பாப்போம். வாங்க வாங்க டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் யூமும்பா ஒரு வெற்றியை தாங்க தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன வயலின்லாம் வாசிக்கிறாங்க எப்ப அதிகமா புகையை போட்டுட்டீங்க சார் அப்படின்றதா இப்போதைக்கு சாலிவானி அங்க இருந்து வெளில வரும்போது ஃபீல் பண்ணாங்க. யாங்ஜி பாக்குறோம், ரிகார்டோ வால்டர் இருக்காரு. ஓகே என்னப்பா வில்லோட போறீங்க தானே? வில்லு உள்ளே இன்னைக்கு படிக்கிற பசங்க மாதிரி கைகடி நிறுத்தீங்க. ஐயோ வில்லுடுவாங்க வழக்கமா. நீ வில் பவர் போட்டியில அதிரடியா தோத்தாரு நம்ம பையன்ட்ட. அதுக்கப்புறம் நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. பீமா இல்ல இவரு ரிகார்டோ வால்டர் ஜெர்மன் சாம்பியன் 4 முறை, டபுள்ஸ் அண்ட் சிங்கிள்ஸ் 2த்துலயுமே. உங்க கட்சி கொள்கையை நீங்களே மாத்துறீங்களே. ஃபர்ஸ்ட் லிலியன் பாதை ஆரம்பிக்கிறார். டென்னிஸ் ரிவ்யூவை பயன்படுத்தின முதல் வீரர் யார்? அடேங்கப்பா, ஒரு கிளாஸ் இருக்குல்லங்க இதுல. எப்படி இவரை அபி புல்டோஸ் பண்ணாருன்னு தெரியல. இப்ப பட்டர்ஃப்ளை டைம் அவுட். அந்த தோல்வி தாங்க அவர் ஊசி போகும். அதுக்கு நாங்க தயார்படுத்திக்கிறதுக்கு இந்த 3 கேம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஃபேபுலஸ் ஃப்ரம் தி பிரெஞ்ச். இவ்வளவு சீக்கிரமா முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா முடிக்கிறேன். இவரும் அதுக்கு ஏத்த மாதிரி அடிச்சு கொடுங்க. 10-6 லேட் பிக்கப். நான் விடாமுயற்சி பாருங்க. அவ்வளவு லீடு நினைக்காம முடிச்சிட்டார். 11-6 கேம் 2. இதுதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. சர்வ் கைக்கு வந்த உடனேயே அழகா அட்டாக் பண்ணி பாயிண்ட முடிச்சிட்டார். ரிகார்டோ வால்டரால பிளேஸ் பண்ண முடிய. நில் ஸ்வீப் இல்ல, நேத்திக்கு புயல் மாதிரி ஆனாரு. ரிகார்டோ வால்டர் எவ்வளவு தூரம் எடுக்க முடியுமோ எடுத்து பார்த்தார். கடைசியில 4 ரன்ல 8 பாயிண்ட். 3 love இல்ல பேக் ஹேண்ட முடிச்சிட்டு 4 ரன் எடுக்கிறதுக்குள்ள பந்து தாண்டி போயிடுச்சு. போய் நெட்ல விழுது. என்னங்க பண்ண முடியும்? பாண்டியாவோட 4 ஹேண்ட் ஒரு ட்ரீம் மாதிரி ஒர்க் ஆயிட்டு இருக்கு இந்த போட்டியில. தொட்டதெல்லாம் பொண்ணு. 5-1 பட்டர்ஃப்ளை டைம் அவுட் எடுக்கிறாரு தி பிரெஞ்ச் மேன் லிலியன் பார்டே. எவ்வளவு பிரஷர் போட்டு அடிக்கிறார், ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஓய்யோ லக்கி பாயிண்ட். அங்க அடிச்ச ஷாட் இறங்கி இருந்துச்சுன்னா கண்டிப்பா ரெக்கார்டாவில் எடுத்திருக்க முடியாது. நடந்திருக்கு இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி. வாய்ப்பே இல்லைங்க எடுக்க. கஷ்டப்பட்டு தான் எடுத்தாப்ல. அந்த இடத்துல பொலேர் நடிக்கிறாப்ல. ஸ்லைட்டா டாஸ்க் இருக்கும், பட் இருந்தாலும் சீல் பண்றாரு. லிலியன் பார்டே 11-8 ரெண்டாவது கேம் ஜெயிக்கிறாரு. டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். 1 love ரிகார்ட் முடியாது. என்னன்னா இந்த இடத்துல என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா, ரிகார்டோ வால்ட் இன்னொரு டவுன் தி லைன் கூட போயிருக்கலாம். ஆனா அவர் போல அப்படி ஒரு அதாவது நீங்க இந்த 4 ரன்ல ஹிப்ப பயங்கரமா பயன்படுத்து. நல்ல விஷயம்ல அது. நிறைய சப்போர்ட் கொடுப்பாங்க. ஆகாஷ் அந்த ஸ்கீம்ல இருக்கிறது பெரிய விஷயம். தொட்டு விட்டாரு. இந்த இடத்துல லிலியன் பாதே ட்ரை பண்றது என்னன்னா 3. இதெல்லாம் சான்ஸே. அந்த பக்கம் போயிருந்தாலும் என்ன இருக்கும்? வாகா வந்திருக்கும். இன்னொரு வேகத்துல திருப்பி வந்திருக்கும். குழந்திருப்பாரு. புஷ் பண்ணலாமா பேக் ஹேண்ட்ல ஆட சொல்லி. இப்பயும் பாருங்க பேக் ஹேண்ட்ல தான் அவருக்கு அது வின்னரா மாறி இருக்கு. பேஸ்லயே லாக் பண்ண. பிரித்திகாவோட கேம்ல என்ன பார்த்தோமோ அதே தான் இங்க. அவ்வளவுதாங்க. டீரெக்ஸ் செலிப்ரேஷனுக்காக வெயிட் பண்றதும் வந்துருச்சு. கலக்கி இருக்காங்க. 3 love. என்ன ஒரு கிளினிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் லிலியன் பார்டே. ஒரு இன்ச் கூட கொடுக்கலங்க. வெறித்தனமா அவர் ஆக்சுவலா அந்த பிளேயிங் ஏரியா நான் நுழையும் போது பார்த்தேன். ஆங்ஸிலு எல்லா ஃபாரின் அவங்களும் ஃபாரினர். ஃபாரின் பிளேயர்ஸ் மட்டும் தான் மீட் பண்ணிருக்காங்க. இந்தியன் பிளேயர்ஸ் மீட் பண்ணல. அனுஷா இந்தியன் பிளேயர்.
ஃபாரினர்ஸ் மட்டும் தான் மீட் பண்ணிருக்காங்க. நல்ல விஷயம். இதுல என்னன்னா உங்களுக்கு ரேலியும் பாக்குறோம். அவங்க அணி வந்து வெற்றி மாதிரி கொண்டாட வச்சாங்க. ஏன்னா அவங்க டை ஜெயிச்சு கொடுத்தாங்க டீமுக்கு. அந்த ஒரு கேம் ஜெயிச்சது வந்து ஆஸ்திரேலியாவை ரெப்ரசன்ட் பண்ணணும்னு கோர்ட்டுக்குலாம் போயிருக்காங்க. சண்டை போட்டு அந்த இடம் எடுத்திருக்காங்க. வெள்ள அடிச்சதன் காரணமாக இப்போதைக்கு அந்த 5வது புள்ளி அனுஷா பக்கம் போகுது. பட்டர்ஃப்ளை டைம் அவுட்ல இருக்கும். முழிச்சுக்கணும் அப்படின்னு பாப்பாங்க யாங்ஸிலு. அந்த தோல்விக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்க தொடர் தோல்விகளுக்கு. பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பவர் கொடுக்குறாங்க அனுஷா. அவங்க ஷாட்ஸ்க்குள்ள போயிடுவாங்க. நம்ம டென்ஷன் ஆயிடுவாங்க. டென்ஷன் ஆயிடுவாங்க. அவங்க அழற மாதிரி ஆயிடுவாங்க. வேற லெவல் கான்ஃபிடன்ஸ்ல ஆடுறாங்க. அதாவது யூமும்பாவோட வீக் லிங்கா இந்த ஒரு ஸ்லாட் இருக்குன்னு நினைச்சோம். அதன் காரணமாக என்ன ஆகுதுன்னா முதல் கேம் அனுஷா குடும்பிலேக்கு கிடைக்குது. இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா கிடைச்சிருச்சு. வழக்கமா லேட்டா கிடைக்கும். ஓ இந்த டைல 4-0 மேல இருக்கிறது யூமும்பா. ஏங்க இன்னைக்கு இத யூமும்பா டீம் மீட்டிங்ல பேசிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நீங்க போடுற ஒரு சர்வ் இப்படி இருக்கணும்டா அப்படின்ட்டு. எனக்கு வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ் வைப், கொஞ்சம் டிமிடா அமைதியா வெளிய வந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி எப்போதும் அவங்களுக்கு 3வது கேம் தான் கிடைக்கும். மரியாக்கு எதிராகவும் 4வது மேட்ச் அனுஷாவுக்கு. சோஃபியா கிட்ட 3-0 தோத்தாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச். யூமும்பாவுக்கு இது 5வது மேட்ச். ஆமா இந்த ரெக்கவர் ஆகல. இந்த கேமும் சுலபமா போகுது. அஹமதாபாத், யூமும்பா, கோவா, அப்புறம் கல்கட்டா வருவாங்களா? வாய்ப்பு இருக்கு. கல்கட்டா நம்பலாம். ஏன்னா போன சீசன் கோவால கலக்குனாங்க. ஐகாவும் ஒரு மாதிரி நல்ல ஃபார்முக்கு வந்துட்டாங்க சிங்கிள்ஸ்ல. சோஃபியாவை தோக்கடிக்கிறாங்க. அது சம நம்பிக்கை கூடாதுன்னு வந்தாச்சுங்க முதல் வெற்றி. அல்டிமேட் டேபிள் டென்னிஸ்ல இது வரைக்கும் ஒரு கேம் மட்டுமே ஜெயிச்சிட்டு இருந்த அனுஷா குட்டும்லே ஒரு மேட்ச இங்க ஜெயிச்சிருக்காங்க முதல் முறை. சந்தோஷங்க. நீங்க ஜே மோட குவத்தை பாத்தீங்கன்னா தெரியும். பெரிய வெற்றி. ட்ரீம் ஜூனியர் யூடிடிலையும் ஆக்சுவலா யூபி தோத்துட்டாங்க. யார்கிட்ட தோத்தாங்க? யூமும்பாட்ட தான் தோத்தாங்க செமிஃபைனல்ல. ஃபைனல்ல வந்து அங்க டெல்லியும் மும்பாவும் மோத போறாங்க. ஐயோ என்னங்க இது? அப்புறம் யூடிடிக்கு வரதுக்கு முன்னாடி 6 மேட்ச்ல 5 ஜெயிச்சிருக்காங்க. யாங்ஸிலு இன்ஃபார்ம் பிளேயரா வந்திருக்காங்க. ஏங்க எட்வர்ட் அப்படிதானே வந்தாரு. இன்ஃபார்ம்ல இருக்கான்னு தானே உள்ள கொண்டு வந்தோம். முதல்ல தொடர்ச்சியா அனுஷா குட்டும்லே ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. மக்களே 3 லவ் பார்க்க போறோம். 100% 9-2 இட் கேன் ஹேப்பன். விதவிதமா வின்னர் இல்ல. அவங்க நிச்சயமா முடிவு வந்துருச்சு. அவங்களுக்கு போதும் அப்படின்ட்டு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. அந்த மேட்ச் முடிச்சிட்டாங்க 11-3. அப்பா முன்னாடி கூட ஒரு ஃபைட் இருந்துச்சு 7-11 9-11. இந்த ஃபைட்டே இல்ல. நம்ம டீரெக்ஸ் தான் வந்து டாமினன்ட் விக்டரின்னு நினைச்சோம். பட்டர்ஃப்ளை அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் சீசன் 7 பவர்ட் பை ChatGPT அடுத்த மோதல் தயாரா இருக்கு. நெக்ஸ்ட் டபுள்ஸ் எப்படி ரிக்கார்டோ வால்டர் இதெல்லாம் போறாருன்றதான் கேள்வி. ஃப்ரெஷ்ஷா 2 பேர் உள்ள வராங்க. மானவ் தக்கர் மற்றும் ஆனா ஹர்சே. மன்னிக்கணும், மானுஷா மற்றும் ஆனா ஹர்சே. அடடா கமெண்ட்ரி பாக்ஸ்ல கூட லெஜெண்ட் ஷரத் கமல் ஐயா வணக்கம். வணக்கங்க. வணக்கம். இவங்க 2 பேத்துக்குள்ள எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறீங்க? மானுஷாவா மானவ் தக்கரா? 2 போதும். ரிக்கார்டோ வால்டர் யாங்ஸிலு ஏதோ இன்னைக்கு ஓகே. இன்னைக்கு நம்ம ஒரு வேலைக்கு ஏதோ கொஞ்சம் ஆஃப் பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் யாங்ஸிலு லீக் ஸ்டேஜில் ஒரு லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ் இன்னும் 3 மேட்ச் தான் இருக்கு எல்லா டீமுக்கும். ஆமாம். ஸோ நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா டெல்லி அந்த மாதிரி தோத்ததில்ல. ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் வந்துடும் பிளே ஆஃப்ஸ்க்கு. ஸோ அதே மாதிரி இப்போ யூடிடி வந்து எனக்கு என்னவோ நல்லா எடுத்தாலும் ரொம்ப ஸ்லோவா திருப்பி கொடுக்குற மாதிரி அந்த ஸ்பின் மேல ரொம்ப நம்பிக்கை வைக்கிறாங்களோ இல்ல. அது ஏன்னா மன்னிகா இன்னைக்கு ரொம்ப நல்லா நப்பில் இருக்காங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கேம் 3-0 ஜெயிக்கும் போது தோக்கும் போது
டீம் எஃபர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடிச்சிட்டாரு. 11-8. Game 2. You Mumbai TT. அதாவது இப்பதான் மானுஷா பயங்கர ஹாப்பியா இருப்பாரு, ஏன்னா உள்ள வந்தாச்சு அந்த பாயிண்ட். ஆனா இன்னும் முடியல. லாஸ்ட் மேட்ச் வரைக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1 love. அதுதான் ஸ்போர்ட்ல ஒரு இது, நெவர் செலிப்ரேட் டூ early. எக்ஸாக்ட்லி. இது இப்ப மிக்ஸ்டு டபுள்ஸ் இப்பதான் வருது இல்ல. இல்ல பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ வெளில இருந்து கேட்கலாம் வர முடியாது. ஸோ அனுஷா குத்தும்பலேவும் 2 all. தியா சித்தலே ஷார்ட் ஆஃப் த டை மாதிரி அடிச்சாங்க. ஒரு நெட்ல பட்டு லோவா வந்தது. அந்த லோவா வந்ததை கூட அவங்க திருப்பி 400 ஸ்மாஷ் அடிச்சாங்க. லாஸ்ட் கேம்ல 3-9 9-3 ஸ்கோர்ல இருக்கும்போது நல்ல ஷாட். சீன்லயே இல்ல யாங்ஸிலு. இந்த இன்னைக்கு இந்த அதாவது வழக்கமா அவங்க வந்து மேட்ச்ல ஒரு கோச்சை போய் ரீச் பண்றதுங்கிறது கஷ்டம். ஆமா. இவங்க நம்மளுக்கு ஃபிட் ஆவாங்கன்றது எப்படி அந்த பிலாசபி பிடிக்கிறது? 8-4. பொம்பரமா சுத்தி அந்த பீரியட்ல கேட்ட கேள்வி, மீடியா கேட்ட கேள்வி வந்து இந்த ஏஜ்ல உங்களுக்கு கோச் அவசியமா? 4-10. எல்லா ஏஜ்லயுமே அவசியம். நம்மளுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாரு. இப்போ லெட்ஸ் சே என்னோட ஃபோர்ஹேண்ட் சூப்பரா இருக்கு, 11-4. Game 2. You Mumbai TT. இது கண்டிப்பா வந்து ஒரு பெரிய ரெக்கார்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கேம் கூட கொடுக்காம டையை வின் பண்றது. ஆமா 8-0. Third game. 8 கேம் ஜெயிச்சிருக்கிறது முதல் முறை. இந்த வருஷம் எல்லாம் முதல் முறை நிறைய நடக்குது. ஐயோ தொடர்ச்சியா கிரீனில் ஸ்வீப்பா வந்துட்டு நினைக்கிறேன் இந்த போட்டியிலையும். ஏற்கனவே 2 ஸ்வீப் பார்த்தாச்சு. ஆமா. இது 3வது ஸ்வீப்பை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு கோச் வந்து எப்பவுமே முக்கியம். இப்போ லெட்ஸ் சே எனக்கு என்னோட ஃபோர்ஹேண்ட் கேம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த ஸ்ட்ரென்த் நான் வந்து ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கேன். என்னோட பேக் ஹேண்ட் கரெக்டா இருக்கா, என்னோட ஃபோர்ஹேண்ட் கரெக்டா இருக்கா, என்னோட சர்வீஸ் கரெக்டா இருக்கா, இது இப்படி பண்ண முடியுமா, இன்னைக்கு சரியா வரல அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் ஓடிட்டே இருக்கும். பட் இப்போ பட்டர்ஃப்ளை டைம் அவுட்ல வந்திருக்கோம். ஸோ அந்த டிசிப்ளின் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அந்த டிசிப்ளின் வந்து அந்த வயசுல தான் நம்ம கற்றுக் கொடுக்க முடியும். என்ன சர்வீஸ் போட போறேன்னு சொல்லிப்பாங்க. ஸோ ரிசீவ்லையும் சொல்லிப்பாங்க, நான் இங்கே பண்ண போறேன், டைரக்ஷன்ஸ் இருக்கும். நான் என்ன ஸ்பின் போடுறேன்னு நான் பேசிப்போம். இங்க இங்கிலீஷ்ல தான் பேசணும், இங்கிலீஷ்ல பேசணும், ஆங்கிலம் கேட்கலாம். 3-0 அப்படின்னு மீண்டும் ஒரு ஸ்வீப் இன்னைக்கு. இது வரைக்குமே ஒரு முறை ஒரு கேம் கூட எடுக்காம 9 லவ் அப்படின்னு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க இந்த மேட்சை, இந்த டைய யூ மும்பை டிடி. ஷரத், எனக்கு தெரிஞ்சு இதுல நம்ம இன்னுமே கூட புதுசா ரெக்கார்டுகள் பார்ப்போம். பட்டர்ஃப்ளை அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் சீசன் 7 பவர் பை ChatGPT. மக்களே, இந்த முறை 2 நண்பர்கள் 2 தரமான போரா முடிக்கலாம் டைய. அட்லீஸ்ட் கொஞ்சம் வின் பண்ணி நம்மளுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா வைக்கலாம். இல்லைன்னா ரொம்பவே ஒன் சைடா போகுது. அவருமே வந்து உடம்பு சரியில்லாம தான் உள்ள வந்திருக்காரு இல்லையா? ஆமா, 4 நாளா ஜுரத்துல இருந்தாரு. ஹீஸ் லாஸ்ட் அரௌண்ட் ஒரு கிட்டத்தட்ட 3 to 4 கிலோஸ் லாஸ் ஆயிருக்கு. இருக்கிற கான்ஃபிடன்ஸ் சூப்பரா இருக்கும். எனக்கு என்னன்னா, இப்போ எப்படி கிறிஸ் பைஃபர் இந்த டீமை அடுத்த மேட்சுக்கு என்ன சொல்லி கூட்டு வர முடியும்? இன்னைக்கு நைட் வாட் இருக்குன்னு அவர் ஏசில உட்கார்ந்துட்டு இருக்காரு. பட்டர்ஃப்ளை அம்பாசிடர் முடியும் இல்ல, அதை ஏன் நம்ம சொல்லுவாங்க? மானுஷா 5 புள்ளியை தொட்டிருக்காருங்க. ஒரு அருணா குவாதரியும் நிக்கலஸ் ஆமா, 2 பேர் உட்கார்ந்தாங்க. 2 பேர் இருக்காங்க. இப்போ அந்த நிக்கலஸ் லம்மோட மிக்ஸ் டபுள்ஸ் ஆடுறாங்க. நல்லா ஆடிருக்காங்க, இன்டர்நேஷனல் லெவல்ல நல்லா ஆடிட்டு இருக்காங்க. ஸோ பேசிட்டு போனாங்க. எது பத்தினா, நான் அவங்களுக்கு அந்த அவார்ட் கொடுத்தேன், ChatGPT. ஆமா, இந்த சீசன்ல ஆரம்பிக்கும் போது பர்னியோட அந்த 3-0 இது பண்ணும்போது கூட பெருசா செலிப்ரேட் பண்ணவே இல்லை. ஏன்னா பர்னியும் ஃப்ரெண்டு. ஆமா, சோ அது நம்ம பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சோம். ஆனா கொஞ்சம் அந்த ஒரு மேட்ச் தோத்துட்டு, முக்கியமா ஐகா கூட க்ளூவே இல்ல அந்த ஒரு போட்டி அவங்களுக்கு. ஆனா அதுக்கப்புறம் இங்க வந்து தியாவும் அடிக்கும் போதுதான் அந்த சரியான ஷாட், ஹேண்ட் ஸ்விட்ச் எல்லாம் ட்ரை பண்ணாரு. மறந்துட்டு கூட ஒன்று வந்தார் நடுவுல. ஸோ நேத்தி மேட்ச் வந்து அவங்களோட கான்ஃபிடன்ஸ் ரொம்ப ஹர்ட் பண்ணுச்சு. முதல் கேம் முடிஞ்சது 11-7, இதோட 10-0. மக்களே, இது வரைக்கும் இந்த ஒரு ஸ்கோர் லைன் டைல நாங்க பார்த்தது கிடையாது. ஆனா நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க 0-10 அப்படி ஒரு விஷயம் நாங்க கேட்டிருக்கோம். சேஞ்ச் பண்றாங்க. பாயிண்ட் வருமா? ஒரு கேம் வருமா சரத் அவர்களே? வந்துதான் ஆகணும். ஓடிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன். அங்க கோச் அங்க வந்து டீமை லீட் பண்ணி அந்த பெஞ்ச்ல நம்மளும் ரொம்ப 1-5 பட்டர்ஃப்ளை டைம் அவுட். 5-1 பட்டர்ஃப்ளை டைம் அவுட் குள்ள போறோம். ஒரு இயர்ல வந்து இப்ப ப்ரோ லெவல்ல நாங்க விளையாடி ஆகணும். ஸோ கிட்டத்தட்ட வருஷத்துல இந்த ஒரு 25-26 மேட்ச் ஆடுறோம்.
அது 3. கவரே பரவாயில்ல போலன்ற மாதிரி இது. என்ன அங்க வேற எல்லா ஊருக்கும் போவீங்க, இப்ப இங்க டெல்லி அங்க எங்க போயிட்டு இருப்பீங்க. அவரால சப்போர்ட் பண்ண Okay. முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேலைக்கு Oh, அனுப்பிச்சு okay. நான் ரயில்வேல அப்பதான் ஃபர்ஸ்ட் போய் வேலைக்கு சேர்ந்தேன். ஸ்போர்ட்ஸ் கோட்டர்ல சேருங்க. அப்பனா டிடிஆர் தான். ஆக்சுவலா 11-4. அந்த Game to MSD U ஓட Mumbai TT. படம் பார்க்கும்போது மேட்ச் பாயிண்ட் முடிஞ்சது. தொடருவோம் மக்களே, அந்த கதையை கேட்போம் திரும்ப. சரி, இந்த பிரேக் முடிஞ்ச உடனே நான் 11-0 இந்த ஸ்கோரை வந்து நான் அவரோட கதையை சொல்லிட்டு இருந்தார். நீங்க டிடிஆரா போய் சேர்ந்தது 12 வயசு முடிச்சிட்டு, சாரி 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு சரி அதுக்கு 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு எங்க அப்பா வந்து வேலைக்கு போகணும்னு சொல்லியிருந்தாரு. அவன் எனக்கு ஃபோன் பண்ணி மச்சான் உன் கதையை எடுத்து வச்சாங்களா மச்சான், மாமா நம்ம 2 பேரும் உட்கார்ந்து இருந்தோம்டா, அதே தாண்டா நடந்திருக்கு அப்படின்னு. அவன் எந்த பாட்டு தெரியுமா, தோனி வில் பி சிட்டிங் இன்னும் இல்லை ஈவினிங் ட்ரெயின் ராக்ஃபோர்ட் எடுத்துட்டு சென்னைக்கு வந்துட்டு சண்டே எல்லாம் ப்ராக்டிஸ் ஃபுல் டே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நைட் ட்ரெயின் பிடிச்சி திருப்பி போவான். ஸோ அந்த ட்ரெயின்ல போகும்போது சில 16 இருந்தேன். அந்த கேம்புக்கு அப்புறமா அப்படியே மாறிச்சு. இந்தியா நம்பர் 4 வந்து அந்த வருஷத்துல நேஷனல் ஃபைனல். சூப்பர் மக்களே, பட்டர்ஃப்ளை டைம் அவுட்ல வந்திருக்கோம். ஓஹோ, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 lakhs அந்த டைம்ல செலவழிச்சேன். 6 மாசத்துக்கு மட்டுமே. என்னோட சம்பளம் டெல்லியில. ஆமா, அந்த டைம்ல 2004ல நான் மலேசியாவில் இருந்தேன். நைஸ். ஸோ இது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்காதா உங்களுக்கு? ஏன்னா அந்த ஏஜ் வந்து அதுக்கு தான் பேர் போனது. அந்த இதுல தாங்க சான்ஸ் இருக்கா? மானுஷாவோட சர்வ் கோல்டன் பாயிண்ட்க்கு வந்திருக்கு. இந்த கேம் இந்த டைல வரக்கூடிய முதல் கோல்டன் பாயிண்ட். காயின் டாஸ் தாங்க ஒரு 11-10. Game to UP வந்தாச்சு. Prometheans. ஒரு கேம் வந்து மானோ தக்கது கிடைச்சிருக்கு, யூபி ப்ரொமித்தன்ஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் டையோட ஸ்கோரை வந்து மாத்திட்டாங்க. First game. 1-11 அவங்க டீம் வந்து ட்ரெயில் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு போராடி ஏதாவது செஞ்சாகணும் அவங்க. நான் ஹர்ஸே தோக்கவே இல்லை பட்டர்ஃப்ளை யூடிடி சீசன் 7ல. சொல்லி முடியறதுக்குள்ள அந்த பாயிண்ட பாருங்களேன். மானவ் தக்கர் மானத்தை காப்பாத்திருக்காரு, யூபிக்கு ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காரு. இல்லைன்னா 12-0 இந்த என்ன பண்ணிருக்காங்கன்னா, கிடைச்சதுடா ஜாக் பாட்னு அடி நொறுக்கி இருக்காங்க. கருணையே காமிக்கலையே. அப்புறம் அதை பத்தி ரொம்ப அனலைஸ் பண்ணதை விட நாளை காலையில் எழுந்து வாட் வென்ட் ராங், நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது யோசிக்கணும். பாருங்க, லக்கும் இல்ல யூபிக்கு. நெட்டு கார்டில் படிதான் கிடைக்கலாம்ல. பட்டர்ஃப்ளை டைம் அவுட் இருக்கட்டும். அதுக்கப்புறம் மானவ் தக்கர் நல்ல பிளேயர்ஸ். நிச்சயமா இல்லைங்க, ரெக்கவர் ஆகி அவங்க செமிஃபைனல்ஸ் வந்தாங்கன்னா எவ்வளவு பெரிய சாதனையா இருக்கும் யூபி ப்ரொமித்தியன்ஸ். நிச்சயமாங்க. ஆனா அவங்களுக்கு எவ்வளவு ஆட்டங்கள் பாக்கி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்பதான் 3-4 ஆடிட்டு இருக்காங்க. இன்னும் 2 ஆட்டம் பாக்கி இருக்கு. அந்த 2லயுமே வந்து அவங்க பெரிய மார்ஜின்ல ஜெயிக்கணும். அப்படி வேணும்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் எடுத்து பார்க்கணும். அப்படி ஆமா ஆமா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க யோசிச்சிருப்பாங்க. இப்ப அவங்களும் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய இந்த கேமுக்கு அப்புறம் நீங்க மும்பையும் சொல்லி ஆகணும். ஏங்க ஆனா ஹர்ஸுக்கு எதிராக இப்படி ஒரு ராலியை போடுறது எவ்வளவு பெருசு. ஆனால் அந்த பாயிண்ட் வந்து இப்போதைக்கு இந்த கேம் ஆனா ஹர்ஸை கொடுக்குது. 11-6 12-1 in favor of U Mumbai. இதுதான் ரெக்கார்ட். 12 பாயிண்ட்ஸ் எடுக்கிறது தான் யூனிட்டி வரலாற்றுல ஒரு ரெக்கார்ட். ஆமாங்க, மினிமம் வந்து 3 கேம் ஆச்சும் எதிர் டீம் எடுத்திருப்பாங்க இது வரைக்கும். ஆனா தைரியமா நான் அப்படி இல்லைன்னு சொல்லி சைலவன் கேட்டாங்க பாருங்க, பாராட்டணும் நிச்சயமா. எல்லாரும் அண்டர் டாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. வர்றது நல்லா இருக்கட்டும். செமிஃபைனல் போறாங்களோ இல்லையோ போராடணும். பட்டர்ஃப்ளை டைம் அவுட்ட சாய்லிவான் எடுக்கிறாங்க. ஆக்சுவலா சாய்லிவான் கிட்ட அவங்க கத்துக்கணும். கண்டிப்பாங்க. நீங்க அவங்க டீமுக்கு இந்த டீம் என்வரான்மெண்ட்ல இவ்வளோ தூரம் ஒரு மோசமான டீம் புதுசா இருக்கும் அவருக்கும் இத்தனை சீசன்கள்ல. பட் சென்னை கூட இருக்கும்போது அடி வாங்கியிருக்காருல கோவால, அதனால பெருசு இல்ல, பாத்துக்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலா அதை கொண்டு வந்துடலாம். அதை நீங்க வந்து டிடிஆர் பரிவியூல ஈஸியா கொண்டு வந்துடலாம். இன்னொன்னு டிஆர் நம்ம அந்த எட்ஜஸ்ல பாக்குறோம்ல, இப்ப நேத்தே கூட ஒரு பாயிண்ட் நினைக்கிறேன், அது எட்ஜா இல்ல சைடான்னு பார்க்கும்போது ஒரு துளி அப்பா. மக்களே, யூபி ப்ரொமித்தியன்ஸுக்கு இன்னொரு கேம் இங்க ரெடி ஆகுது. முடிஞ்சிருச்சு. 11-7. வெல் டன் சாய்லிவானி. UP சயா Prometheans. ரிலீஃப் பாக்குறீங்க. டீம் ஓனருக்கும் ஒரு பெரிய ரிலீஃப்.
ஃபென்டாஸ்டிக் சாய்லி. மானோத்தத்துக்கு அப்புறம் சாய்லி வாணியும் ஒரு கேம் எடுத்துக்கிறாங்க. இப்ப டை ஸ்கோர் பாத்தீங்கன்னா 12-2. பிரில்லியன்ட் சாய்லி. கோல்டன் பாயிண்ட் 3 ஆடி அதுல 2 ஜெயிச்சிருக்காங்க. நல்ல சீசன் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும். சீரியஸாங்க, கண்டிப்பா ஒரு யங் ப்ராஸ்பெக்ட் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு வருஷம் நிறைய பார்க்கலாம் அவங்க. ஆனா ஹர்சேவை தூக்கணும். இதுதாங்க ஸ்பிரிட். ஓனர் வந்து தோல்வி பத்தி கவலைப்படாம சாய்லியோட ஃபைட் பேக் என்ஜாய் பண்றாரு. சார் நம்பிக்கை கொடுங்க, பைஃபருக்கு தெரியும், அவர் விட்டுருங்க, ரெக்கவர் பண்ணுவார். நிச்சயமா இன்னைக்கு வந்து பாராட்டணுங்க. ஆனா ஹர்சே இது வரைக்கும் ஆடின எல்லா ஆட்டங்களையும் ஜெயிச்சிருக்கிற ஒருத்தங்க. சர்வ் நல்ல பலமா வச்சிருக்காங்க. ஆனா நல்ல சூப்பர் கெமிஸ்ட்ரி இருக்குங்க ஜேமோட கண்ட மர்ஃபி. ஆமா, இங்க அதே வின்னிங் காம்பினேஷன் இல்லையா? போன வருஷம் ஃபைட்ல அவங்க ஜெயிச்சாங்க, அப்படியே செட் பண்ணிருக்காங்க. அவருக்கு எந்த அளவுக்கு யூமும்பா பிடிக்குதுன்னா ஜான் மர்ஃபிக்கு, கபடி டீமுக்கு நான் கோச்சா வந்துடுறேன்றாரு. அதாவது சில நேரங்கள்ல நம்மையும் அறியாம தவறுகள் நடந்தே தீரும். அதுதான் இப்போதைக்கு சாய்லி வாணிக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து டக்கு டக்குன்னு பாயிண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஐயோ, ஆனா வந்து அவங்க தொடர் வெற்றிகளை திருப்பியும் தொடர் வெற்றியா மாத்திருவாங்க போலவே. இப்ப ரெக்கார்ட் இன்னைக்கு உடைய போகுதா மக்களே? யூடிடி வரலாற்றுல இருக்க போறாங்களா யூமும்பா? பிடிக்க முடியாத தூரத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா ரொம்ப ஸ்லோவான கேமா தான் இருக்கு. ஆனால் நிதானமா, ஆமா நிதானமா யூமும்பா பக்கம் போய்கிட்டு இருக்கு. ஆனாவா பார்த்து நேற்று பிரித்திகா அம்மா எனக்கு வேணான்னு கொடுத்தாதான் உண்டு. அந்த கேலிபர் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, நிச்சயமா எவ்வளவுதான் ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருந்தாலும் அந்த குவாலிட்டி ஆஃப் ஸ்ட்ரோக்ஸ் ஒன்று இருக்குல்ல, ஹையர் ரேங்க். பாருங்க 3-0 இருந்து எவ்வளவு தூரம் 4-8க்கு வந்தாச்சு. ஃபேன்டாஸ்டிக் ஷாட். ஆனா ஹர்சே தெரிச்சிட்டாங்க. சோ ரெக்கார்ட் லோடிங் மக்களே. இந்த கேம் ஆனா ஹர்சே ஜெயிச்சிட்டாங்கன்னா யூமும்பா டிடி இந்த டைய 13-2 ஜெயிப்பாங்க. அது வரலாறு. லீட்ல இருந்து மிகப்பெரிய லீடா இருக்கும். இது ஒரே ஒரு பாயிண்ட் தான் கொடுத்திருக்காங்க. 9 புள்ளிகள் எடுத்திருக்காங்க. ஓகே, 5 சர்வ் அங்க கை மாறுறதுனால இன்னும் 2 பாயிண்ட் நிச்சயமா நீங்க எடுக்க ட்ரை பண்ணலாம். வரலாறு தான் கௌதம். சோ சாரி கோவான் சென்னை, உங்க ரெக்கார்ட் உடையுது. அவங்க சர்வ் இல்ல, ரொம்ப கடினம், கஷ்டம். அதான் இல்ல, நம்ம பார்த்துட்டோம், அந்த ரிதம் இல்ல அவங்க. பார்த்துருவோம். அவங்க சர்வ்லயே பாயிண்ட் ஓடுறாங்கன்னா கஷ்டப்படுவோம் இங்கிருந்து. வாய்ப்பில்லை ராஜா அப்படின்ட்டாங்க. வரலாறு யூமும்பா பட்டர்ஃப்ளை அல்டிமேட் டேபிள் டென்னிஸ்ல ஒரு வரலாறு படிச்சிருக்காங்க. புது சாப்டர் எழுதி இருக்காங்க. 13 பாயிண்ட்ஸ் வின் பண்ணி 15 பாயிண்ட் டைல எந்த அணியும் 13 எடுத்தது இல்லைங்க. இதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் கோவாவும் சென்னையும் 12 எடுத்திருந்தாங்க. 12-3 ஜெயிச்சிருந்தாங்க. இப்ப 13-2 ஜெயிச்சிருக்காங்க. பயங்கர ஹாப்பியா இருக்கும். பிகாஸ் ஒரு கேம் மட்டும் கொடுத்தமா பரவாயில்ல, மிச்ச 2 எடுத்துக்கிட்டேன்றாங்க. ஆனா கௌதம், நம்ம மறக்க கூடாத ஆள் வந்து அனுஷா குட்டும்பலே.